ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உங்கள் கண்களுக்கு பிரகாசமாக காட்டுவார். அந்த வெளிப்பாட்டோடு, அந்த அறிதலோடு, அந்த புரிந்து கொள்ளுதலோடு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சவால்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒரு நாளாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன் இருந்தது இப்பொழுது உனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் தான் தேவனுடைய ஞானம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல. The wisdom not of this world. No philosophies can teach you that wisdom. எந்த தத்துவங்களும் எந்த கொள்கைகளும் உங்களுக்கு அந்த ஞானத்தை தர முடியாது. உங்களால் அந்த ஞானத்தை பேச முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றம் முன்னே இருந்த தேவ வார்த்தையாகிய ஞானம், மறைக்கப்பட்டிருந்த தேவ ஞானம், ரகசியமாக இருந்த அந்த ஞானம், அதைத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லுகிறார். அவர்கள் அதை மட்டும் பேசி கொண்டிருந்தார்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தை இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அந்த வார்த்தை வெளிப்பட்ட போது, பேசப்பட்ட பொழுது தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டது. அவருடைய ஞானத்தினால எதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பைபிளில் படிக்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் அந்த ஞானமாக இருக்கிறது. இயேசு தான் அந்த ஞானமாக இருக்கிறார். நீங்கள் அவரை பேசுங்கள், இயேசுவை பேசுங்கள், இயேசுவின் வார்த்தையை பேசுங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்கள். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஒருவேளை உலகத்தில் உள்ள ஞானம் உங்களுக்கு இல்லை என்றாலும் அது பரவாயில்ல. உலகத்திற்கு முன் இருந்த ஞானம் உங்களுக்குள் இப்பொழுது உள்ளது. ஆகவே அதை நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். அதுதான் ரொம்ப ஆச்சரியம் இந்த வசனத்தில். உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்த அந்த ஞானம், அது மறைக்கப்பட்டிருந்தது, ரகசியமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அப்போ அந்த ஞானமும் வெளிப்பட்டது. இட் வாஸ் நோ மோர் ஹிடன் அண்ட் இட் வாஸ் நோ மோர் அ சீக்ரெட். இயேசு வெளிப்பட்டதும் அது மறைக்கப்பட்டதாக இல்லாமல், ரகசியமாக இல்லாமல் நம்ம எல்லோருக்கும் அழிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் பொழுது எதை பேசுகிறீர்கள்னா, இந்த உலகம் கொடுக்குற ஞானத்தை கிடையாது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இருந்த ஞானத்தை நீங்கள் பேசுகிறீர்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். உலக தோற்றத்திற்கு முன் இருந்த அந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அதை பேசுங்கள், அதை பேச தொடங்குங்கள். நீங்கள் பேசும் பொழுதே தேவ ஞானம் உங்களுடைய சூழ்நிலைகளில் வெளிப்படும். இதுவரையும் பார்த்திடாத, நீங்கள் கேட்டிராத காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஞானத்தை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை துதிப்பதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிற. அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.